ஒரு கடாயில் ஒரு பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், எல்லாம் நல்லா வதங்கிச்சு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இந்த அரைக்கிறதுல 2 மிளகு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச காராமணியை போட்டுச்சு. தேவையான அளவு மசாலா தூள் போடலாம். மஞ்சள் தூள் இருக்கும், ஸோ பாதி உப்பு போடலாம். மிளகாத்தூள், மிளகு தூள் இருக்கும், தனியாக தூள் போட்டுருக்கோம். இதெல்லாம் மசாலா வந்து காராமணியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காராமணி எப்படி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். காராமணி ஃபுல்லாக வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் மிக்ஸி ஜார் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் கொஞ்சம் 2 கரண்டி காராமணி போட்டுருக்கேன், அரைச்சிடலாம். காராமணி எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சு இஞ்சி, பூண்டு, தக்காளி, சோம்பு, மிளகு, காராமணி நல்ல சூப்பராக குருமா ரெடி ஆகிது பாருங்கள். காராமணி குருமா. இந்த டைமில் பாருங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்னா சாப்பிடலாம். ஆனால் நம்ம தொட்டுக்கிற மாதிரி கிரேவி மாதிரி வைக்கிறோம். செமி கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். சூப்பரான காராமணி குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க காராமணி குருமா.